ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்க. காலையில் 4:30 மணி ஆயிடுச்சு. எல்லோரும் நல்லா அசந்து தூங்கிட்டுருக்குறாங்க. நான் தான் சாமக்கோழி மாதிரி முழிச்சிட்டு பாத்திரத்தை உருட்டிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறனால பச்சை பயிர் போட்டு பருப்பு தண்ணி வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் 4 மணி 4:30 மணி 5 மணின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிற சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம எல்லாத்துக்கும் டே ஸ்டார்ட் ஆகிறது என்னமோ கிச்சனில் இருந்து தான். எத்தனை பேர் உண்மைங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. எனக்கு டே ஸ்டார்ட் ஆனது கிச்சனுக்குள்ளே வந்து வேலையாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ வச்சு குடிச்சிட்டு தான். அதுக்கப்புறம் தான் மறு வேலையே. டீ வச்சு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். அது எனக்கான நேரமாக நான் ஃபீல் பண்ணுவேன். அப்போ வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக என்னுடைய டே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்காக அப்படின்னு ஒதுக்குற அந்த 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ அது என்ன அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. சாப்பாடு வந்து வெந்துருச்சு. சாப்பாடு வடித்து வச்சுட்டு பச்சை பயிருக்குமே குக்கர் வச்சு விட்டுட்டேன். பச்சை பயிருக்கு வந்து பச்சை பயிறு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக பச்சை பயிர் நல்லா வெந்து வந்துடும். எனக்கு வேலை வைக்கிறதுக்காகவே பச்சை பயிர் ஃபுல்லாக வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு விசில் வரும்போதே. சரி, அதை கையோடு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா தான் பெரிய வேலை வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கையோடு தொடச்சி விட்டுட்டேன். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறனால தம்பிக்கு ஸ்கூல் லீவு, பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கி வந்து பாப்பா என்ன டிஷ் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எது வேணால் எடுத்துகிட்டு போகலாம். எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றைக்கி கிடையாது. அது என்னமோ சனிக்கிழமை மட்டும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் பாப்பா வந்து சனிக்கிழமை ஏதாவது ஒரு மெனு கண்டிப்பாக சொல்லியிருப்பா. இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. எனக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகிறது அகாரா பிராண்ட்லேருந்து மினி எலக்ட்ரிக் சாப்பர் அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. இது தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது வந்து சார்ஜபிள் டைப் தான். வந்து சார்ஜ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 4 மணி நேரம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா அரை மணி நேரம் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த லிட்டை வச்சு லாக் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த மோட்ரு வச்சு ஆன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகும். நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பிளேட் கொடுத்துருக்காங்க. 3 டிவிஷன் பண்ணி இருக்கிறனால குயிக்காக நம்மளுக்கு வந்து சாப் பண்ணி கொடுக்குது. இந்த குட்டி பவுலில் வந்து இதை ஃபிட் பண்ணி இதை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம ஆன் பண்ணும் போது தான் அந்த பட்டன் அழுத்தும் போது மட்டும்தான் ஆன் ஆகும். இல்லைன்னா வந்து சுத்தமாகவே சுத்தாது. நம்ம கரெக்டாக லாக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த பிளேடு வந்து ரன் ஆகும். நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம சும்மா அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை. லாக் ஆகலை அப்படிங்கும்போது ரன் ஆகாது. எனக்கு வந்து இப்போல்லாம் குக்கிங்க்கு இந்த அகாராவோட மினி எலக்ட்ரிக் சாப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கேரட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதையுமே வந்து இந்த மினி எலக்ட்ரிக் சாப்பர் வச்சு தான் கட் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி கொடுக்குதுன்னு. பாருங்கள் கேரட் எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த பூண்டு சாப் பண்ணுறது பெரிய வேலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பூண்டை கட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனாலேயே நான் மேக்ஸிமம் பூண்டு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சோம்பேறித்தனப்படுவேன். இந்த அகாரா மினி எலக்ட்ரிக் சாப்பர் வந்ததுக்கப்புறம் நான் அதுக்கு கவலையே படுறதில்ல. ஒரே கிளிக்கு தான் சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துருது. இதில் வந்து இந்த பிளேடு இப்படி டிவிஷனாக இருக்கிறனால தான் டக்குன்னு குயிக்காக வந்து நம்மளுக்கு சாப் பண்ணி கொடுத்துருது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துருச்சுன்னு. ஃப்ரீயாக இருக்கும் போதே வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணி வச்ச கையோடு பார்க்கும்போதே நம்ம குக்கர் வந்து நல்லா ஹேர் போயிருந்துச்சு. சரி, நம்ம கையோட வந்து பருப்பை வந்து வறுத்து கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சது இருந்துச்சு. அதையுமே வந்து அகாரா மினி எலக்ட்ரிக் சாப்பர் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நான் போட்டு கட் பண்ணிட்டேன். வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் போட்டு வறுத்து கொட்டினோம் அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். வந்து இந்த பச்சைப்பயிர் நீங்கள் இதை வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிரை குண்டால் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அப்படிங்கிறனால தான் நான் குக்கர் வச்சு விட்டுட்டேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னாவே வந்து நல்லா வெந்து வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வெங்காயம், மிளகா, வரமிளகா, அதுக்கப்புறமா சீரகம், அப்புறம் கருவேப்பிலை போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து கொட்டிடுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு போட்டால் அது தாளித்து கொட்டுறது. அப்படியே வந்து எண்ணெய் ஊற்றி சும்மா வணக்கி போட்டோம் அப்படின்னா அதுதான் வறுத்து கொட்டுறதுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம். நல்லா வறுத்து அதில் வந்து கொட்டிக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக மணக்கும். அதை வந்து நல்லா
நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நிறையா ஊற்றிருக்கோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நல்லா பருப்பு தண்ணி நிறையா வடிக்க முடியும். தக்காளி வந்து 3 தக்காளி போட்டிருந்துருப்பேன். 2 வந்து பருப்பு தண்ணிக்கு, 1 வந்து பருப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம். நான் வந்து நைட்டே வந்து கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. நைட்டு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பாப்பா சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸும் எடுத்து வச்சுட்டேன். அதை தான் வந்து இப்போ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சேன். காலையில் எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே நின்று அது இதுன்னு அறக்க பறக்க நம்ம செஞ்சுட்டு நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேரம் ஒதுக்கிறதே கிடையாது. இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? நமக்காகன்னு சொல்லிட்டு நம்ம சமைச்சே சாப்பிட மாட்டோம். நான்லாம் ஆரம்பத்தில் அப்படி தான். எனக்காக நான் சமைச்சிக்கவே மாட்டேன். என்ன பழசு இருக்கோ அதவே நான் சாப்பிட்ருவேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க. நான் அப்படி இருக்கும்போது என்னடா இது நமக்கு எப்போ பாரு பழசு தான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். யாராவது எல்லோரும் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா எனக்காக அப்படி நான் சமைச்சிக்கவே மாட்டேன். சில நேரம் நான் டீ மட்டும் குடிச்சிட்டு சரி போ இன்றைக்கி சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவேன். இந்த மாதிரி யாராவது இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு. சரி பச்சை பயிர் வந்ததையும் பருப்பு தண்ணி போட்டிருந்தா 2 தக்காளியை வந்து எடுத்து போட்டு அதில் புளி உப்பு போட்டு நல்லா தக்காளி மசிச்சு விட்டு பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. தக்காளி வாசம் அடிக்கும். ஸோ அதனால் வந்து பருப்பு தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு 2 கொதி விட்டு இறக்கிடலாம். பச்சை பயிருக்குமே இப்போ தான் உப்பு போட்டிருக்கேன். அதுவுமே நல்லா கொதிச்சு கொஞ்சமாக வந்து 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு தண்ணி இருக்குது பச்சை பயிரில். அந்த பருப்பு தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் அதை நல்லா வந்து அடுப்பில் வச்சு நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு விட்டுடலாம். நம்ம தானே ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடு செய்யாமல் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்மளுக்காக தான் நம்ம செஞ்சுக்க முடியும். நம்மளுக்காக யாருமே வந்து நம்மளுக்கு செய்ய மாட்டாங்க. நம்மளுக்காக நம்ம மட்டும்தான் செய்யணும். நம்ம தான் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், இவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், இவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்யணும். நம்ம ஹஸ்பண்ட் சாப்பிட்ணும், நம்ம குழந்தைங்க சாப்பிட்ணுன்னு பார்த்து பார்த்து நம்ம செய்வோம். ஆனால் நம்மளுக்காக செஞ்சு கொடுக்குறக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு நம்மளுக்காக அப்படிங்கும்போது நம்ம தான் செஞ்சுக்கணும். என்ன நான் சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. பச்சை பயிருமே நல்லா வெந்துருச்சு. சரி அதையுமே வந்து நல்லா சூப்பராக கடைஞ்சி எடுத்து வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதையுமே கொண்டு போய் டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து ஸ்கூல் லீவு. அதனால் காலையில் எழுந்திரிச்சு வந்து நான் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் முடிச்சிடுறேம்மா, என்னை வந்து ஈவினிங் போல் வெளியே விளையாடுற கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சின்சியராக ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கான். சரி எழுதுடா கூட்டிகிட்டு போகிறக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். பாப்பாவை வந்து எப்போவுமே நான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டு நல்லா வணக்கி விடுவேன். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் போட்டு அது கூடயே கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது ஓரளவுக்கு வேகிறதுக்கு விட்டுருவேன். அதை நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் சாப்பாடு போட்டு அப்புறம் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நான் இப்போ வரைக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டேன் அப்படின்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதையுமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணிடுறேன். அதே போல் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கணும். உங்கள் பீரோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக விதவிதமாக நிறைய சாரீ வாங்கி வச்சுருப்பீங்க, குர்த்தி வாங்கி வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பீங்க. அதை எதுவுமே போடாமல் கண்டிப்பாக ஒரு 4 நைட்டி வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த நைட்டிவே தான் திரும்ப திரும்ப போடுவீங்க. அதை தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது, அதை தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாமே வியர் பண்ணுங்கள். தினமும் வந்து சாரீ, சுடிதார் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து நீங்கள் வந்து கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு தனி கான்ஃபிடென்ட் வரும். அது எங்கேருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது, ஆனால் ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வரும். சரி நம்மளால் முடியும், நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்காகவாது அந்த சாரீ, சுடிதார் வந்து நீங்கள் தயவு செஞ்சு போடுங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே போல் தினமும் அந்த கொண்டை போட்டுகிட்டே இருக்காமல் தலையை சீவி நீட்டாக வந்து பவுடர் அடித்து பொட்டு வச்சு பார்க்குறக்கே அழகாக கண்ணாடியில் போய் நின்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு தனி கான்ஃபிடென்ட் வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள நீங்களே இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவையுமே ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு அனுப்பிச்சுட்டாச்சு. பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறமா வந்து கிச்சனை பார்க்கும்போது இன்னும் மோசமாக தான் இருந்துச்சு. சரி அப்படியே கிச்சனை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
என்னடா ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே போல் நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால தான் ரெண்டையுமே வந்து கன்டினியூவாக மாற்றி மாற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து கிச்சன் ஃபஸ்ட்டு நான் வந்து கூட்டி விட்டுட்டு பாத்திரமெல்லாம் விளக்க வேண்டியது இருந்துச்சு. கடகடன்னு பாத்திரத்தெல்லாம் விளக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கான நேரத்தை தயவு செஞ்சு ஒதுக்குங்க. ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, பாட்டு கேட்க பிடிக்குமா, இல்லை ஏதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பாருங்கள், ஏதாவது ஒன்று கேளுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் ஒதுக்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்குள்ளே ஒரு தனி எனர்ஜியே வரும். சரி இது நமக்காக அப்படிங்கும்போது அதில் ஒரு தனி சந்தோஷமே இருக்குது. ஸோ அதை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாமல் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறதையும் பண்ணிடுங்க. எனக்கு வந்து நிறைய பாட்டு கேட்குறது பிடிக்கும். ஒவ்வொரு சிலருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் பார்த்தீங்களா? நான் வந்து குக்கிங் பண்ணும்போதாகட்டும், க்ளீனிங் பண்ணும்போதாகட்டும், நான் எந்த மாதிரியான பாட்டு கேட்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சோக பாட்டு, நல்ல மெலோடியான சாங்ஸ் இதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு தனி எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அதை கேட்டுக்கிட்டே நான் செஞ்சுருவேன். நீங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரி பாட்டை கேட்டுட்டு இந்த வேலைங்களெல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஜூஸ் போட்டு குடிங்க. வீட்டில் தானே இருக்கோம், நம்மளுக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நிறைய ஜூஸ் குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. அதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு அலாரம் வச்சு கூட தண்ணி குடிங்க, தப்பே கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி குடித்து ஜூஸ் இந்த மாதிரியெல்லாம் குடித்து உங்கள் பாடியை நீங்களே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். அதாவது வீட்டில் இருக்க யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா யாராலையும் பார்த்துக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அதனால் பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாட்டர்மெலனு, லெமன் ஜூஸு இந்த மாதிரிலாம் அடிக்கடி வந்து சாப்பிடுங்க, போட்டு குடிங்க. லெமன் ஜூஸ் எல்லாம் வந்து அதிகமாக போட்டு குடிச்சிங்க அப்படின்னா ஸ்கின்னுமே நல்லா பளபளன்னு இருக்கும். கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால தலைக்கு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறமா தான் வந்து சாப்பிடுவேன். எனக்கு வந்து தலைக்கு குளித்தேன் அப்படின்னா வெயிலாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, தலைக்கு குளித்தேன் அப்படின்னா உடனே வந்து தும்பல் அலர்ஜி வரக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக நான் இப்போ இந்த கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தான் அகாரா பிராண்டோட வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் தான் இந்த கொஞ்ச நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே நம்மளுக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த 1 மந்த்துக்கு பக்கமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வாரத்தில் 3 நாள் தலைக்கு குளிப்பேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் தலைக்கு குளிக்கிறப்பெல்லாம் இந்த வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் வச்சு தான் நான் ட்ரை பண்ணுறேன். இது வந்து நார்மலான ஹேர் ட்ரையர் கிடையாது. அதாவது இதில் வந்து ஹேர் ட்ரையும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம கர்லி ஹேரு, அப்புறம் ஸ்ட்ரைட் ஹேரு, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் அந்த பாக்ஸ்லேயே வந்து இதில் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அந்த புக்லேயே வந்து இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேர் ட்ரையரில் வந்து 3 அட்ஜஸ்டபிள் டைப் இருக்குது. வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஹேர் பண்ணிக்கிறது, ஹேர் ட்ரை பண்ணுறது, அப்போ கர்லி ஹேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக இருக்கிறது ஹீட் அதிகமாக இதாகி நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு, வால்யூமைசர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இது கோம் பண்ணுற மாதிரியான டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இது மேலே நமக்கு வந்து நம்ம ஸ்கேல்பில் எந்த ஒரு டேமேஜும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த எட்ஜில் வந்து குமிழாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்பவே நம்ம ஸ்கேல்பை எந்த விதத்துலையுமே டேமேஜ் பண்ணிடாது. அதே போல் இதனுடைய ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ லாங்கில் தள்ளி நின்று கூட நம்ம வந்து இந்த அகாரா பிராண்ட் வால்யூமைசர் ஹேர் ட்ரையரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். திடீர்னு தான் எங்கள் வீட்டில் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் ஈரத்தலையோடு போனால் நல்லா இருக்காது பார்த்திங்களா. அந்த மாதிரி டைமில் நான் டக்குன்னு குயிக்காக ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படின்னு பாருங்கள். வந்து ஹேரை டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன். காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரே இது ரோல்லையே வந்து எவ்வளோ சூப்பராக ஸ்ட்ரைட்டன் ஆகி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னாலுமே, ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒர்க் போகும்போது அவசரமாக வந்து தலைக்கு குளிச்சுட்டு அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் வந்து
ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னாலுமே அவங்களுக்குமே இது இந்த ஹேர் ட்ரையர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது இப்போ பிறந்த குழந்தைங்க ஃபீட் பண்ணுறதுக்கு தலை குளிச்சிருந்தோம் அப்படின்னா ஈரத்தலையோட ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ஹேர் ட்ரையர் குயிக்காக ஹேரை ட்ரை பண்ணிடுது. ஸோ நீங்கள் குயிக்காக ஹேரை ட்ரை பண்ணிட்டு நீங்கள் குழந்தைக்குமே ஃபீட் பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் ட்ரையர் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பாப்பாக்காக மெயினாக இது பாப்பாவுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்பாக்கள் நல்லா லாங் ஹேர் நிறைய பேர்த்துக்கு தெரியும். பாப்பா வெளியே ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போனேன்னா அப்படின்னா நார்மலாக ஜடையை போட்டு போனால் பாப்பாக்கே பிடிக்கிறதில்ல. கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுமா, கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவளுக்காகவே இந்த ஹேர் ட்ரையர் நான் வாங்கியிருக்கேன். பாப்பாவுக்கு நான் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது கண்டிப்பாக அதையுமே ஒரு வீடியோவை எடுத்து நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண அகாரா மினி எலக்ட்ரிக் சாப்பர் அதனுடைய லிங்க்கும் அகாரா வேல்யூமைசர் ஹேர் ட்ரையர் அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் க்ரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் மொபைலுக்கே டெலிவரி பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.